தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/7/2025 சனிக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 12:11 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நவநாயகர்களுடைய ஆட்சி உச்சம். ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் உங்களுக்கு மேசராசியில் ஒரு கிரகம் இருக்கு, சூரியன் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சூரியன் மேஷத்தில் இருந்தால் உச்சம், சரி. அது சிம்மத்தில் இருந்தால் அது ஆட்சி வீடு, துலாராசியில் இருந்துச்சுன்னா நீச்ச வீடு. எந்த கிரகம் எந்த கட்டத்தில் இருந்தால் ஆட்சி, உச்சம், சொந்த வீடு அல்லது நீச்சம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீச்சமாக ஒரு கிரகம் இருந்து அதன் திசை நடந்தால் எந்த பலனுமே கிடைக்காதான். மிக மிக வலிமை இழந்திருக்கிற திசை அதனுடைய இதில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. அதே நேரம் உச்சம் பெற்று இருந்துச்சுன்னா நல்ல பலன் வரும். தனாதிபதியோ லாபாதிபதியோ உச்சம் பெற்றால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 2 மடங்காக வரும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுமா. இதற்கென்று ஒரு பாடல். சிம்மம் என்னும் ராசி என்றால் கதிரோன் ஆட்சி. சிம்ம ராசி அப்படின்னா அதில் சூரியன் ஆட்சி வீடு. சிம்மம் எனும் ராசி என்றால் கதிரோன் ஆட்சி. திகழ் கன்னி புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம். கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார், சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். சம்மதிக்கும் துலாம் என்றால் சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி. துளாராசியில் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், சனி இருந்தால் அது உச்சம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே நேரம் சுக்கிரன் இருந்தால் அது ஆட்சி வீடுன்னு அர்த்தம். தரணி புகழ் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி. விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் ஆட்சி, நிலம் பூமி நிறைய சேரும், சொத்துக்கள் நிறைய சேரும், சொந்தமாக தொழில் செய்து பெரிய அளவில் புகழ் கீர்த்தி பெறுவார். அரசியலில் கூட அவருக்கு பதவி வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். அரசியல்வாதிகள்லாம் நண்பர்களாக இருப்பார்களாம். பொன்னான தனுசு நிலோ குருவின் ஆட்சி. தனுசுல குரு இருந்தால் அது குருவுக்கு ஆட்சி வீடு. புகழ் மகரம் சனி ஆட்சி. மகரத்தில் சனி இருந்தால் சனி அது ஆட்சி வீடு. செவ்வாய் உச்சம், அந்த வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னா உச்சம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அங்கே இருந்தால் 3ல் உச்சம். முன்னேற்ற பாதையில் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி திண்ணமிகு கும்பமெனில் மந்தன் ஆட்சி. கும்பராசியில் சனி ஆட்சி. அதே நேரம் சேவை செய்யும் மீனம் என்றால் குருவும் ஆட்சி. மீனத்தில் குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். அங்கே புதன் இருந்தால் நீச்சம். புதன் நீச்சம் பெற்றால் சில பேர் சொல்லுவாங்க, புதன் நீச்சம் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்வி விருத்தி உண்டானேப்பாங்க. சில பேருக்கு புதன் கெட்டு போனால் கல்வி விருத்தி நிறைய இருக்கு, 2 மடங்கு கூட படிச்சிருப்பாங்க. கெட்டவன் கெட்டலில் கெட்டிடும் ராஜயோகம்னு உண்டு. எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய தன்மை, அதனுடைய ஆதிபத்தியம் எல்லாம் பார்த்து, பலம் பார்த்து, சாரபலம் பார்த்து முடிவு செய்து நாம் அதன் பலன் அறிய வேண்டும். இப்படி ஆட்சி உச்சம் பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். ராசியிலேயே சுகாதிபதி சந்திரன். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய வேண்டும் என்றால் சந்திரபலம் நன்றாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு இருக்கிறது. எனவே உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும் சிறப்பான நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வ வளம் பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகம் தொழிலே எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருப்பதால் நினைத்தது நடக்கும். வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பீர்கள். வளர்களின் ஒத்துழைப்பு உண்டு. வளர்ச்சியை முன்னிட்டு இடமாறலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து முடிக்கும் இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக பலரும் நிற்பார்கள். சூரிய பலம் ராசியில் இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் என்றாலும் கூட அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நிதானம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் செவ்வாய் பக்கபலமாக இருக்கும். நண்பர்களும் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பார்கள். அதே நேரத்தில் எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ராசியில் கேது இருப்பதால் இது செய்வோமா, அதை செய்வோமா, இது நடக்குமா, அது நடக்குமா, நடக்காதா என்றெல்லாம் நினைப்பீர்கள். எனவே நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட மதியத்திற்கு மேல் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பணியாளர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். தொழில் ரீதியாக இதுவரை இருந்த குறுக்கீடுகள் இன்று அகலும். மேலும் உங்களுக்கு இன்று சனிக்கிழமை என்பதனாலும் கண்டகச்சனி என்பதனாலும் சனி பகவானை வணங்குவது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கும். சலசலப்பும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனை கொடிகட்டி பறக்கலாம். பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அரசு வழியிலும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்றாலே அமைதியை கடைபிடிப்பதும் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதுமே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு. வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஒரு சிலருக்கு அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். அந்த ஆர்வம் பூர்த்தியாகும் விதத்தில் இன்று நல்ல வாய்ப்புகள், நல்ல தகவல்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் நாள். மனக்கலக்கம் குறையும். செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நீங்கள் உத்தியோகத்திலே சிறப்பாக செயல்பட்டதை முன்னிட்டு பாராட்டு பெறுவீர்கள். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்தால் கூட அதிலும் நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, 4 ராகு இருக்கின்றார். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் உண்டு. மனக்கலக்கம் ஏற்படும். சில காரியங்களில் தாமதங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். 3 ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் உண்டு. யாரிடமும் இந்த காரியத்தை செய்ய போகிறோம் என்று முன்கூட்டியே நீங்கள் சொல்ல வேண்டாம். பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுமே தவிர வரவில்லையே என்ற தடைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே கேது. பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். அண்ணன் தம்பிகளுக்கு அரசல் புசல்கள் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று ஏதேனும் ஒரு வலிகள் வரலாம். உடல் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரித்தாலும் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆனால் செல்ல இயலாத சூழ்நிலை கூட உருவாகலாம். இருந்தாலும் இல்லத்திலிருந்தே நீங்கள் சனி பகவானை நினைத்து கவசம்பாடி வழிபடலாம். பதவி வருவதில் தாமதம் ஏற்படும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் சில பிரச்சனையின் காரணமாக உங்களை விட்டு விலக நேரிடும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கும் அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரும். ராசியில் சனி இருப்பதனாலே யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப வரும் வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. பொருளாதார நிலை உயரும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்கலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய விதத்தில் இந்த ஒரு சில சம்பவம் நடைபெறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டாசம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றமோ இடமாற்றமோ உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். சக பணியாளர்களாலும் சங்கடங்கள் உண்டு. நெருக்கடி நிலையை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. ஏனென்றால் 2 சந்திரன் இருக்கின்றார். மனக்கலக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரித்தாலும் கூட மனக்கலக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.